ஃப்ரெண்ட்ஸ், இப்பொழுது நாம் சமநிலையில் இருக்கிறோம். இங்கே நான் வேறல்ல, நீங்கள் வேறல்ல. இப்பொழுது உங்களை ஒரு புதிய உலகத்திற்கு அழைத்துச் செல்லப் போகிறேன். அதற்காக நீங்கள் அனைவரும் என்னிடம் சரணடையுங்கள். இப்பொழுது நீங்கள் கண்களை மூடுகிறீர்கள், தூங்குகிறீர்கள். தூக்கம், 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 ஆழ்ந்த தூக்கம். சிகரெட் ஒரு கொடிய நஞ்சு. அது மனிதனின் இதயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அரித்து தின்னுகின்ற பயங்கர விஷம். அந்த பயங்கர விஷத்திலிருந்து நீங்கள் அனைவரும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக விலகி வருகிறீர்கள், விலகி வருகிறீர்கள். ஆம், விலகி வருகிறீர்கள். மனிதன் மகத்தானவன். மனிதனால் முடியாதது எதுவுமே இல்லை. அந்த கொடிய புகைமண்டலத்திலிருந்து நீங்கள் வெளியேறுகிறீர்கள். அந்த நச்சு புகையை விலக்கிக் கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு அடியாக ஒவ்வொரு அடியாக நீங்கள் முன்னேறுகிறீர்கள். ஒரு புதிய உலகை நோக்கி, ஒரு புதிய அனுபவத்திற்கு நீங்கள் முன்னேறுகிறீர்கள். ஆல் இந்தியா ரேடியோ சென்னை வானொலி நிலையம் விவித் பாரதியின் வர்த்தக ஒலிபரப்பு நேரம் 8:16:20. சிகரெட் பழக்கத்தை நீங்கள் அடியோடு விட்டுவிட வேண்டுமா? இதோ சில குறுக்கு வழிகள். ஹலோ சார், குட் மார்னிங் சார். நான் சிகரெட் கம்பெனி அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக வந்திருக்கேன். டிவில கூட பாத்துருப்பீங்களே, ஐ அம் a cigarette smoker. போடா முஞ்ச பாரு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். மிஸ் ஜெயந்தி, அங்க 2 பேர் சிகரெட் பிடிக்கிறாங்களே, ரமேஷ் சுப்பிரமணியன் தானே? ஆமா சார். அவங்கள உடனே சஸ்பெண்ட் பண்ணுங்க. ஆர்டரை டைப் பண்ணி என் டேபிள் கொண்டு வரீங்க இப்போ. குட் மார்னிங் சார். எங்களை ஏன் சார் திடீர்னு சஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க? ஆமா, இப்ப அதுக்கு என்ன? சஸ்பெண்ட் பண்ற அளவுக்கு நாங்க ஒன்றும் தப்பு பண்ணலையா சார்? வழக்கமா ஆபீஸ் லேட்டா வர நாங்க இன்னைக்கு கரெக்டா வந்துட்டோமே சார். சார், டைபிஸ்ட் கிட்ட வழக்கமா 1 மணி நேரம் பேசுவோம் சார், அது கூட நாங்க இன்னைக்கு பேசல சார். வழக்கமா ஆபீஸ் வந்த உடனே போன் எடுத்து எல்லா சொந்தக்காரங்க கிட்டயும் எஸ்டிடில பேசுவேன் சார். இன்னைக்கு அதோட பேசல சார். ஷட் அப். நீங்க இப்ப சிகரெட் பிடிச்சீங்களா இல்லையா? ஆமா சார். அதுக்கு தான் உங்களை சஸ்பெண்ட் பண்ணிருக்கேன். சிகரெட் பிடிக்கிறது தப்பா சார்? இது வரைக்கும் தப்புன்னு சொல்லி சார் சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்ல.
நேத்து கூட சொல்லலையே சார். எனக்கு எப்ப தோணுதோ அப்பதான் நான் சொல்லுவேன் சார். அப்படிலாம் பண்ணிடாதீங்க சார். எனக்கு இப்பதான் கல்யாணமே ஆச்சு. இந்த வயசுல கல்யாணமா? நான் எனக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எனக்கு ஒரு பேத்தி இருக்கு சார். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே தாத்தா தாத்தா எல்லாருக்கும் பாட்டி இருக்காங்க, எனக்கு தான் பாட்டியே இல்லைன்னு ஓன்னு அழுதுச்சா. அது ஒரு பாட்டி வேணும் இல்லையா, அதுக்காக தான் சார் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஐயோ சார், எனக்கு 8 பிள்ளைங்க சார். வேற வேலையே செய்யறதில்ல சார். 8 பிள்ளைங்களா? ஆமா சார். உங்களெல்லாம் நாடு கட்டணையா சார்? இனிமே எந்த இடத்துலயும் சிகரெட் பிடிக்க மாட்டேன் சார். இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க சார். சரி சரி போங்க. உங்ககிட்ட பேசிட்டு இருந்தா எனக்கு பைத்தியம் பிடிக்கும். என்னையா இந்த ஆளு பைத்தியக்கார மாதிரி பேசுறான்? மாதிரி என்ன, பைத்தியமே தான். கையடியா. சந்தோஷமா? மூஞ்ச பாரு, வாயா. என்னடா இது? அங்கே குட். என்னடா இது? ஐயோ, மனுஷன்னா கொஞ்சமாவது வைராகியம் வேண்டாம். மத்தவங்க நம்மள எப்படி பேசுறாங்கன்னு கொஞ்சமாவது யோசிக்க வேணாம். ஊர்ல இருக்கிறவன் 1000 சொல்வான், அதெல்லாம் கேட்டு நான் வாழ முடியுமா? ஊர் உலகத்தை விடுங்க, எங்க அப்பாவோட உயில நினைச்சு பாருங்க. என்ன உயில் உயில்ன்ற? அது பேர் உயிலா? உலகத்துல எவனாவது இவ்வளவு கிறுக்குத்தனமா உயிர் எழுதிருப்பானா? எங்க அப்பா கிறுக்குதா, முட்டாள்தான், பைத்தியம்தான். போதுமா? சரி, என்ன செய்யணும்னு சொல்லு. வினோத், கடைசியா சொல்றேன், சிகரெட்டா நானானு முடிவு பண்ணிக்கோங்க. உனக்கு தான் சொல்ல தெரியுமா? நான் கடைசியா சொல்றேன், சொத்தா நானா நீ தீர்மானிச்சுக்கோ.
ஓகே, சொத்தை விட்டுட்டு நான் வரேன். சிகரெட்டை விட்டுட்டு நீங்க வர முடியுமா? ஹேமா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு ப்ளீஸ். எவ்வளவு முயற்சி பண்ணி தான் பாக்குறேன், முடியல. No. இதெல்லாம் கேட்டு கேட்டு எனக்கு புடிச்சு போச்சு. எனக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அது வெறும் உயிர் மட்டும்தானா? உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆத்மாவோட சின்ன ஆசை. ஹேமா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு ப்ளீஸ். முடியாது. இனிமே உங்க பேச்ச நான் நம்ப தயாரா இல்ல. எங்க அப்பாவோட சமாதி மேல நின்னு நான் தாலி கட்டிக்க தயாரா இல்ல. ஹலோ, யாரு? குருசாமியா? குருசாமியாவது குப்புசாமியாவது என்ன விஷயம்? சாயங்காலம் 6 மணிக்கு கோவளம் கடற்கரைக்கு வரணுமா? யாரு, நானா? நான் வந்து என்ன பண்ண போறேன்? என்னடி வெள்ளையம்மா குரல் எல்லாம் மாறி போச்சா? வெள்ளையம்மாவா? வெள்ளையம்மா எழுத்த வீடியா? யோ, நம்பர் தெரியாம ஏயா இப்படி அலையறீங்க? போன வையா. சார், நாள் நெருங்கிட்டே இருக்கு. யாருக்கு? நம்ம ஹேமா. என்ன விஷயம்? சார், வந்து ஒரு சின்ன விஷயத்துக்காக ஹேமா வினோதும் சண்டை போட்டுக்கிட்டாங்க சார். அப்படியா? நம்ம ஹேமா வினோதும் பேசிக்கிறதே இல்லையா? ஆ. ஹேமா எவ்வளவு சொல்லியும் வினோது கேட்கலையா? எப்பவும் போலத்தான் இருக்கானா. ஆஹா. அதுக்காக நம்ம ஹேமா சண்டை போட்டுருக்க வேண்டியதில்லை சார். சார், நீங்களும் உங்க கண்டிஷன்ல இருந்து கொஞ்சம் கீழே இறங்கி வரணும் சார். நோ. இந்த காலத்துல எவன் தான் சார் சிகரெட் பிடிக்காம? இப்ப நீ என்ன சிகரெட் புடிச்சுக்கிட்டா இருக்கிற? என்கிட்ட எதிர்பார்க்கிற மாதிரி வினோது கிட்ட எப்படி எதிர்பார்க்க முடியும்? என் மக சௌபாக்கியத்தோட மட்டுமில்ல, தாலி பாக்கியத்தோட வாழணும்னு விரும்புறேன். இதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. உங்களுக்கு எவ்வளவு பெரிய மனசு சார், இது கொஞ்சம் கூட அந்த வினோதுக்கு புரியலையே. யார் யார் தலையில என்ன எழுதி இருக்குன்னு யாருக்கு தெரியும்? நடக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது சுந்தரம். பாப்போம். Good morning. உங்களுக்கு என்ன வேணும்? மாமனார காணமா? மாமியார காணாமா? பொண்டாட்டிய காணமா? புருஷனா காணாமா? ஓ, புருஷனா நீங்க தான் இருப்பீங்க. சொல்லுங்க. எல்லாம் ஒண்ணு இல்ல சார். அப்போ காதலிய தேடி கண்டுபிடிக்கணுமா? சார், நான் ஒரு செயின் ஸ்மோக்கர். சிகரெட் வேணுமா? இல்ல சார். தீப்பெட்டி வேணுமா? இல்லங்க. என்னப்பா அது? சிகரெட்டும் இல்லாம தீப்பெட்டியும் இல்லாம எப்படி செயின் ஸ்மோக்கர்? நான் செயின் ஸ்மோக்கரா இருக்கிறதுனால. கேன்சர் வந்துருச்சா? எனக்கு இல்லங்க கேன்சர், எங்க மாமாவுக்கு. என்னங்க இது? இவரு சிகரெட் குடிச்சா இவர் மாமனாருக்கு கேன்சர் வருதாமே? ஆச்சரியமா இல்ல? இதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஆம்பளையும் பொம்பளையும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. பொம்பளை தானே புள்ள போடுறாங்க, ஆம்பளையா புள்ள போடுறாங்க. ஆமாங்க. வாயில இதுல போய் பிடிச்சோம் பாத்தியா? You are correct. சார், ஓ, நீங்க நீங்க பேச விடுறீங்களா? தாராளமா பேசுங்க. நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன் சார். அந்த பொண்ணை நான் கட்டிக்கணும்னா. தாலி வேணுங்கிறாங்களா? அது இல்ல சார். தள்ளிட்டு போகணும்னு சொல்றாங்களா? கூட்டிட்டு ஓட வேண்டியதானே? நாங்களே அப்படி ஓடி வந்தவங்க தான். சு, நம்ம கதையில போய் அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு உணர்ச்சி வசப்பட்டேன். வாய மூடு. தம்பி, வாயை திறந்து சொல்லுப்பா. சார், இந்த பொண்ணை நான் கட்டிக்கணும்னா எங்க மாமா 15 நாளைக்குள்ள சாகணுமா? சார். 5 பேருக்கு ஏற்பாடு பண்ணு. 3 துப்பாக்கி 2 கத்தி. வச்சுக்கோ. என்ன சார் கதையை மாத்திட்டீங்க? அப்படியே நெரிச்சிடுவேன். வாய பொத்திட்டு இருக்கிறியா? விவரமா விசாரிக்க முடியும். போன வாரம் அப்படித்தான் பூட்ஸ் ட்ரெயின்ல கொள்ளையடிக்கிறான்னு சொன்னாங்க. அதை சரியா விசாரிக்காதனால நம்ம பூட்ஸ் கடையில போய் நின்னோம். அப்படி ஆயிடக்கூடாதுல்ல. நீங்க சொல்லுங்க தம்பி. விவரம் எல்லாம் அவர் சொல்லுவாரு, நீ வாய மூடிட்டு சொல்லுங்க தம்பி. சார், நான் ஒரு செயின் ஸ்மோக்கர். எங்க மாமா நான் 15 நாளைக்குள்ள அந்த பழக்கத்தை விடணும்னு சொல்றாரு. அப்பதான் அவர் பொண்ணை நான் கட்டிக்க முடியும். எனக்கு உங்க ஹெல்ப் கொஞ்சம் தேவை. ரொம்ப கஷ்டமாச்சுப்பா. ரொம்ப செலவாகுமேப்பா. இதுல 10,000 ரூபாய் இருக்கு. 10,000? 10,000 அட்வான்ஸா வச்சுக்கங்க. இந்த பழக்கத்தை நான் விடுறதுக்கு எப்படியாவது உதவி பண்ணும் ப்ளீஸ். சரி, நாங்க இன்னையில இருந்து ஆரம்பிச்சிடறோம். ஆனா 3 கண்டிஷன். நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம், எது வேணாலும் பண்ணுவோம், எப்ப வேணாலும் பண்ணுவோம். நீ இடையில புகுந்து என்ன ஏதுன்னு கேட்க கூடாது. ஓகே? ஓகே. இப்போ நான் ஒரு கண்டிஷன் சொல்றேன். 15 நாளைக்குள்ள நான் சிகரெட் பிடிக்கிறத நீங்க தடுக்கணும். அதை மீறி நான் ஒரு சிகரெட் பிடிச்சா கூட நமக்குள்ள இருக்க ஒப்பந்தம் முறிஞ்சிடும்.
அது மட்டும் இல்லாம நான் கொடுத்த பணத்தை வட்டியோட நீங்க திருப்பி தரணும். ஓகே? என்னது பயங்கரமா இருக்கு. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், விளையாடுத்தனமா இருந்துடாதீங்க. ஓகே, என்னால முடியாது எதுவுமே கிடையாது, கவலையே படாத. ஆமா, பொண்ணுக்கு சுமாரா எவ்வளவு சொத்து இருக்கும்? ஏதோ கொஞ்சம் இருக்கு. என்ன, ஒரு 2 லட்சம் 3 லட்சம்? சும்மா 10 கோடி இருக்கும். 10 கோடியா? பாய்ஸ், come on. எலி, check பண்ணு. No cigarette. No cigarette? Yes, I am coming. எலி, இங்கே இரு. Follow me. நானா? Boys. Boys, come on. Go, man.